எடுத்துட்டு போய் பல பல மகாராஷ்டிரா அங்கெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுது. ராஷ்டிர கூட்டர்கள்லாம் போயிட்டா, சாளுக்கியர்கள்லாம் போயிட்டா, ரொம்ப வீக் ஆயிடுது. அந்த சமயம் கோவில்கள்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தெல்லாம் எடுத்துன்னு போய் தில்லி ஷா, அவனுக்கு பேர் தில்லி ஷானா, தில்லியில போய் இருந்தான். அவனுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த விக்கிரகத்தெல்லாம் கொடுத்துட்டு, இது சொப்பு பொம்மை மாதிரி கொடுக்குறான். எல்லார் கோயில் விக்கிரகமும் அவ ரூம்ல அந்தப்புறத்துல பிபி நாச்சியார் கிட்ட இருக்கு. எல்லா விக்கிரகமும் இருந்துட்டு இருக்கு. அவ விளையாடிட்டு இருக்கா. கார்த்தால ஹலீம் சாப்பிட்டா. அப்புறம் இந்த ஹலீம் எல்லாம் சாப்பிட்ட உடனே அப்புறம் கீமா இதெல்லாம் பண்ணும்போது கீமா எல்லாம் பெருமாளுக்கு அம்சம் பண்றா. பெருமாள் எதை கொடுத்தாலும் வாய்ப்பெரிய பக்தியோட. அந்த பொண்ணுக்கு அந்த கிருஷ்ண பெருமாள் மேல ஒரே பக்தி வந்துடுத்து. எல்லா விக்கிரகம் சுத்தி விக்கிரகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுடைய அந்தப்புறத்துல சுத்தி விக்கிரகமா இருக்கு. ராமானுஜர் தெற்குல இருந்தார். அவர் பார்த்தார், எங்க யார் எடுத்துன்னு போனா, யாரோ சார் வடதேசத்துலேன்னு வந்தா. இப்படி ஊரா போய் ராமானுஜர் மகாராஷ்டிரம் வழியா போறார். கிராமத்துல கேட்கிறார், யார்ப்பா இந்த உங்க ஊர்ல ஏதாவது விக்கிரகம் காணாம போச்சா? ஆமா சுவாமி அப்படின்னு அவ மராட்டியில சொல்றா. வடதேசத்துலேன்னு யாரோ எடுத்தா. இப்படி போய் 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 தில்லி வரைக்கும் போயாச்சு. போன உடனே பாருங்கோ, பாஷ்யக்காரர் அவருக்கு தமிழ் நன்னா வரும், சம்ஸ்கிருதம் நன்னா வரும். துருஷ்க அந்த ராஜாவுக்கு இந்த 2 மொழியும் வராது. எப்படி பேசியிருப்பார்? இப்பெல்லாம் இன்டர்பிரட்டர்னு இருக்கா, நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. எப்படி அவர் போய் கன்வே பண்ணார்? அவனுக்கு இவர் ராமானுஜர் ஆக்கும், இவர் ஆதிசேஷனுடைய அபராவதாரமா சமாஷன், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. எப்படி பேசியிருப்பாரே தெரியாது. பாஷ்யக்காரருக்கு என்னன்னா, என் பெருமாளை கூட்டுன்னு வந்துடணும், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். எப்படி இருந்திருக்கா பாருங்க. பாஷ்யக்காரர் ஆச்சாரசீலர், அனுஷ்டானத்துல அவருக்கு ஈடே கிடையாது. அங்க போய் நிக்கிறார். தில்லி ஷா பார்த்தா நல்ல ஹைட்ல இருக்கார், பார்க்கறதுக்கும் ரொம்ப ஜாஜ்வல்யமா இருக்கார். இவர்கிட்ட வம்பே வச்சுக்கூடாது, என்ன வேணும்னு ஆளை விட்டு கேட்க வச்சார். என்னுடைய செல்ல குழந்தையை நீங்க தூக்கின்னு வந்துட்டேலாம். இப்ப தில்லி ஷா பார்த்தார், இதோ பாருப்பா, நான் பாரபட்சமே இல்லாம போற வர கோவில்ல எல்லா விக்கிரகத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். உம குழந்தை எதுன்னா நேக்கு தெரியாது, உமக்கு சாமர்த்தியம் இருந்தா நம்ம பிபியுடைய அந்தப்புறத்தை போய் நீ கண்டுபிடிச்சு கொண்டுட்டார். பாஷ்யக்காரர் பாவம், அவர் அந்த பிபியின் அந்தப்புறம் வரைக்கும் வாசல்ல போய் நிக்கணும். இவர் தான் உள்ள போக மாட்டார், ஆனா பெருமாளை ஏழை பண்ணணும். என்ன பண்றது, எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஏன்னா இவர் முன்னாடி அந்த பெருமாளை சேவிச்சது கிடையாதே, இவரும் சேவிச்சது கிடையாது. ஆனா அந்த பெருமாளை தன் குழந்தையாக பாவிச்சுட்டார். அப்படின்னா பெருமாளும் அந்த பாவனையை ஏத்துன்னு இருக்கணும் இல்லையா? அப்ப இப்படி சுத்தி முத்தி பார்த்தார், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தார். வாராய் என் செல்ல பிள்ளாய் சம்பத்குமாரா, எங்க இருக்கே அப்படின்னு தேடினாராம். அப்போ குரு பரம்பரை சொல்றது, அந்த பெண்ணின் கையில் இருந்த விக்கிரகம் தானாக பாஷ்யக்காரரின் மடியில் அமர்ந்ததாம். அதை அணைத்தாராம் பாஷ்யக்காரர். என் செல்ல பிள்ளையே கண்டுபிடித்தேன்னு சொன்னார். அப்போ கட்டி பிடிச்சுட்டார் இல்லையா, கழுத்துக்கு மிடருன்னு பேர், அதை கட்டி பிடிச்சுட்டார். இருமிடரும் பிடித்தேனோ என் ராமானுஜனை போலே, அப்படியே கட்டி பிடிச்சுட்டாராம் அந்த விக்கிரகத்தை. அந்த பெருமாளைத்தான் ராமன் ஆராதனம் செய்ய லவகுஷர்கள் ஆராதனம் பண்ணி வந்த பெருமாள். ராமப்பிரியன்னு பேர் இந்த பெருமாளுக்கு. ராமப்பிரியனான செல்ல பிள்ளையான சம்பத்குமாரனை அழைத்து கொண்டு நேரே மேலக்கோட்டைக்கு வந்தாராம். அதுக்கு இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ராமானுஜ சம்பந்தம். அந்த பொண்ணு அவர் கதையை அவருக்கே சொல்றது. அதனால சொல்றது, இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே. அந்த செல்ல பிள்ளையை பிடிச்சுட்டேனா ராமானுஜருக்கு கண்ணில் ஜலம். நம்ம எங்கேயோ டெல்லியில பண்ணது, இந்த திருநெல்வேலி பக்கத்துல குக்கிராமத்துல திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய தம்மாத்தூண்டு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை ஞாபகம் வச்சுட்டு எங்கிட்டயே இதை திருப்பி சொல்றதே, இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பக்திக்கு ஈடிணையே கிடையாதே அப்படின்னாராம். இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளை போலே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. அவன் வேண்டாம் என்றேனோ. ராமானுஜருடைய சரித்திரத்துல ஒரு ஹாஃப் இந்த துருஷ்கர்கள் வந்துட்டாளா, இன்னொரு ராஜா சோழ ராஜா வந்துட்டான். சோழர்கள்லாம் பாவம் அந்த காலத்துல நல்லவாதான். அந்த குலோத்துங்கனுடைய வம்சத்துல ஒருவன் வந்தான், அதிராஜேந்திரன் பேர். இந்த அதிராஜேந்திரனை பத்தி அந்த அதிராஜேந்திரனை பத்தி சொல்லும் போது பாஷ்யங்கள்ல, ஸ்ரீ வைஷ்ணவ பாஷ்யங்கள்ல பேரை வச்சே சொல்ல மாட்டா, அவ்யாபதேசன்னு சொல்லிடுவா. எவன் பேரை சொல்லக்கூடாதோ. இங்க இருக்கக்கூடியவாள்லாம் யாரெல்லாம் ஹாரி பாட்டர் படிச்சிருக்கள்? அங்க 1, 2, 3, 4, 5 பாருங்க, நிறைய பேர் படிச்சிருக்கா. எவ்வளோ முக்கியமான காலக்ஷேப கிரந்தம். அதனால 7 வால்யூமும் படிச்சிருப்பேள். அதனால பூஹு புவஹா சுவஹான்னு 7 டெத்லி ஹாலோஸ் வரைக்கும் போய் கடைசியில பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைஞ்சுடுறான். அந்த எதிர்த்தட்டுல இருக்கக்கூடிய வில்லனுக்கு என்ன பேரு? வால்டிமார்ட். நீங்க சொல்லுங்க.
வெரி குட். பாருங்க, கை தட்டுங்க. இதெல்லாம் தான் எனக்கு உபன்யாசத்துக்கு உதவுறது. ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட். அந்த வால்டிமார்ட் எவ்வளவு கொடுமையானவர்னா, ஜே.கே. ரவுலிங் சொல்றா, அவன் பேரை கூட வாயை விட்டு சொல்லக்கூடாதான். ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட். ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்டுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் சம்ஸ்கிருதத்துல அவ்யாபதேசன். அந்த சோழராஜாவை வியாக்கியானங்கள்ல அவ்யாபதேசன் சொல்லுவான், பேரை கூட சொல்லக்கூடாதான். பிற்காலத்துல அவனுக்கு கிருமி கண்டன் அப்படின்னு பேர் இருந்தது. இந்த ராஜா அதிராஜேந்திரன் கண்டுபிடிச்சுட்டா. நம்ம ஹிஸ்டாரியன்ஸ்லாம் சாமர்த்தியம், அது எந்த ராஜான்னு கண்டுபிடிச்சா. ஏன்னா ராஜராஜன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன் இவாள்லாம் ரொம்ப நல்லவா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பிளாக் மார்க் இருக்க வேண்டாமா? அதிராஜேந்திரன் ஒரு சோழன். அவனுக்கு என்னன்னா, சிவபெருமான் கிட்ட பக்தி இருந்ததை விட வைணவர்களிடத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சி. when a ruling dispensation hates any particular community or any particular deity or any particular civilization for no reason, that prejudice will bring them down. அதுக்கு அந்த அதிராஜேந்திரன் ஒரு சான்று. அந்த வைணவர்களை எப்படி குறைப்பதுன்னு ஒரு வழி பார்த்தான் இந்த அதிராஜேந்திரன். அந்த வைணவர்களை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழி, நாளூரான்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இதையும் நம்ம ஒத்துக்கணும். நம்ம சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்கள வெளியாட்களுக்கே போக வேண்டாம். விதேசத்தில் அவா சொல்றா, இவா சொல்றா, நம்ம ஆட்களே போறோம். நம்ம 4-5 பேர் போறோம் இதை எதிர்க்கிறதுக்கு, இல்லையா? இதுல ராமானுஜருடைய சிஷ்யனான கூரத்தாழ்வான் கிட்ட ஒரு சிஷ்யன் படிச்சான், நாளூரான்னு பேர். நாளூரான் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு பக்கம் காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த அதிராஜேந்திரன்கிற ராஜாவுடைய அரண்மனைக்கு முக்காடெல்லாம் போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு போயிட்டான். அதிராஜேந்திரன் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான், இந்த வைணவத்தை எப்படி அழிக்க. ஏன்னா அப்பதான் ஒரே பாசுரங்கள் எல்லா பக்கமும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, கோவில்கள் எல்லாம் உற்சவம் நடக்கிறது, எப்படி குறைக்க. நாளூரான்னு சொல்லி கொடுத்துட்டான். எங்க ஊர்ல ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கையால எழுதி வாங்கிடுங்கோ, வைணவம் சிறந்தது அல்லன்னு. அவர் எழுதி கொடுத்ததை ஊரூரா போய் போஸ்டர் ஒட்டிடுங்கோ. ஒட்டிட்டேன்னா போறோம், அவ்வளவுதான். உடனே இந்த அதிராஜேந்திரன் என்ன பண்ணானா, ஓலை விடுத்தான், ராமானுஜரை சபைக்கு அழைக்குமாறு ஒரு சமன் போச்சு. பாஷ்யக்காரர் அன்னைக்கு தீர்த்தமாடின்னு இருக்கார் கரையில கூரத்தாழ்வான் நின்று இருக்கார், காஷாயத்தை பிடிச்சுண்டு திருதண்டத்தை பிடிச்சுண்டு. பாஷ்யக்காரர் குளித்து விட்டு வருவதற்குள்ளே இவருக்கு சீட்டு கிடைச்சுடுத்து. கூரத்தாழ்வானுக்கு அதிராஜேந்திரன் கூப்பிட்றான். அந்த தோரணையை பார்த்தாலே என்ன, அப்போ பேச்சுவார்த்தையில சொல்லியிருந்தா ராஜாவுக்கு வைணவம்னா பிடிக்காதுன்னு. கூரத்தாழ்வான் பார்த்தார், ராமானுஜர் இல்லைன்னா வைஷ்ணவம் இருக்காது. உடனே காஷாயத்தை தான் கட்டிண்டார், திருதண்டத்தை பிடிச்சிண்டார், பவித்திரத்தை போட்டுண்டார், கிடுகிடுன்னு கிளம்பிட்டார். ராமானுஜர் வெளியில வந்து பார்த்தா காஷாயம் காணும். ராமானுஜர் பார்த்தார், என்னப்பா சன்னியாசியுடைய காஷாயத்தை கூட எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த காலத்துல இருக்காளா, இதை வச்சு நீ என்ன பண்ண போறான்னு சொல்லும்போது ஒரு சிஷ்யன் சொல்லார், ஆழ்வான் கிளம்பி விட்டார், பெரிய நம்பிகளை அழைத்து கொண்டு. பெரிய நம்பிகள்னு ராமானுஜருடைய ஆச்சாரியனை அழைத்து ராமானுடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் கிளம்பி போயிட்டார் சோழனுடைய தர்பாருக்கு. உம்மை மேல் நாட்டுக்கு சொல்ல ஆணையிட்டார். சிஷ்யன் ஆணையிடுறார் ஆச்சாரியனுக்கு. இது ரொம்ப ஆசையா சொல்றான்னு ராமானுஜர் கிளம்பி போயிட்டார். அதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு பேதம். சில பேர் என்ன சொல்வானா, ராமானுஜர் வெள்ளையாடை தரித்து சென்றார் அப்படின்னு. அது தப்பு அப்படின்னு எங்க ஆச்சாரியன் சொல்வார். ஏன்னா சன்னியாசி அப்படிலாம் வேணுங்கிற மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்க முடியாது. இன்னைக்கு பிடிக்கல சார் காஷாயம், நாளைக்கு நான் கட்டிப்பேலாம் சொல்ல முடியாது. அவர் இப்போ காஷாயத்தை அவர் தான் அதுக்கு அவ சொல்ற, காஷாயத்தை அவர் தான் எடுத்துன்னு போயிட்டாரு, அவர் என்ன பண்ணியிருப்பார், இன்னொரு காஷாயம் கட்டிட்டு இருப்பார். சார் ரெண்டாவது ஸ்பேர் காஷாயம் இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா சாதாரணப்பட்ட நாமே நம்ம சின்னங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜெகதாச்சாரியன் டக்குன்னு அப்படிலாம் காஷாயத்தை விட்டுட்டு பஞ்சகஜம் கட்டிட்டு திருப்பி பஞ்சகஜத்தை இப்படிலாம் ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. ராமானுஜர் கர்நாடகா கிளம்பி போயிட்டார். சோழனுடைய தர்பாருக்கு போனவுடனே தான் சிவாத்து பரதரம் நாஸ்தின்னு கேட்ட உடனே துரோணமஸ்தி ததப்பரம்னு சொன்ன உடனே கூரத்தாழ்வான் கண்ணை பிடுங்கினான் சோழன். கண்ணை பிடுங்கி கூரத்தாழ்வான் மறுபடியும் தான் திரும்பினார் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பிய பிறகு கொஞ்ச நாள் இருந்தார். ஏன்னா ராமானுஜர் இன்னும் கர்நாடகால தான் இருக்கார், இன்னும் சோழன் போலியே. அந்த போலேன்னு சொன்ன உடனே என்னாச்சு, கூரத்தாழ்வான் இருந்தார். ஊர் மக்களுக்கு இவரை பார்த்தா பாவமாயிடுது. ஏன்னா கண்ணை இழந்து விட்டார் கூரத்தாழ்வான். ரொம்ப நாள் ஆச்சு ரங்கநாதரை பார்க்க தான் முடியாது. ஒருவேளை கோவிலுக்கு போய் தூணெல்லாம் தொட்டாவது என் ரங்கநாதனை பார்க்கணும்னு கூரத்தாழ்வான் கிளம்பி கோபுர வாயில் வரைக்கும் வந்துட்டார். இப்போ ரங்கா கோபுரம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வந்துட்டார். அங்க வெளியில செக்யூரிட்டி நின்று இருக்கா, சோழன் வைத்த செக்யூரிட்டி. இன்னும் சோழனுக்கு எந்த வியாதியும் வரல, அவன் கண்ணை பிடிங்கினா நன்னாதான் இருக்கான் இப்போ இது வரைக்கும். வெளியில செக்யூரிட்டி. அவா சொல்றா,
ஒருத்தரையும் கேட்டு கேட்டு உள்ள அனுப்புறா. உமக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கா? ஆமான்னு சொல்லிட்டா உள்ள விட மாட்டான். கூரத்தாழ்வானை பார்த்து சொன்னா, ஐயோ கண்ணு வேற போயிடுது சார் சாமிக்கு, சரி நீ உள்ள போ. ஏன்பா என்ன மட்டும் விடுற? உனக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லையோன்னோ? அப்ப நீ உள்ள போலாம். அப்ப ஆழ்வான் சொன்னாராம், எனக்கு ரங்கநாதனே வேண்டாம். எப்போ என் வாயால நான் ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்னா அன்னைக்கே நான் போயிட்டேன். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம இருக்கும்போது எனக்கு என்ன பெருமாள் சம்பந்தம்? எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தான் முக்கியம். ஆச்சாரியாத் இஹதெய்வதாம் சமதிகாம் தன்யான்ன மன்யாமஹேன்னு ஆச்சாரியன் அவ்வளவு முக்கியம்னு பெருமாள் கூட வேண்டான்னு. நம்மளால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பாருங்க. பெருமாளை சேவிக்கணும்னு ஆமாமா எனக்கும் ராமானுஜரை கண்டா அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்போம். ஆழ்வான் சொன்னார், என் ராமானுஜரை விட்டு கொடுத்தா நான் ரங்கநாதனை போய் சேவிக்கணும். அதனால அந்த கூரத்தாழ்வானுக்கு இருந்த அந்த பக்குவம் எனக்கு இருக்கா ராமானுஜான்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறா. அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, கூரத்தாழ்வான் மாதிரி பெருமாள் கூட வேண்டான்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இருந்துதா? வாயிற் கையிட்டேனோ எம்பாரை போலே. எம்பார் ராமானுஜருடைய ஓன் கசின், மதுரமங்கலத்தில் பிறந்தவர், கோவிந்தன் என்கின்ற பெயரோடு இருந்தவர். இவர்தான் ராமானுஜருடைய சரித்திரத்துல யாதவ பிரகாஷருங்கிற ஆச்சாரியன் ராமானுஜரை கொல்லணும்னு தீர்மானம் பண்ண உடனே ராத்திரி ஒற்று கேட்கின்றார் இவர் நம்ம கோவிந்தன். அடுத்த நாளே என்ன பண்றார், கார்த்தால போய் கங்கை கரையில அந்த ஈரமணல்ல எழுதி வச்சுறார், அண்ணா நீ சென்று விடு, ஓடிப்போ, இங்கேருந்து போயிடுன்றார். ராமானுஜரை பார்த்து கோவிந்தன் தான் எழுதியிருப்பார், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எழுதியிருப்பார்னு கிளம்பி வரும்போது உங்களுக்கு தெரியும், பெருந்தேவி தாயாரும் பெருமாளும் வேடுவன் சபரஜாதி வேடம் பூண்டு பாஷ்யக்காரரை காப்பாத்தி கொடுத்தா அவருக்கு விமானம் தெரிஞ்சதுன்னு சரித்திரம். இந்த கோவிந்தன் என்ன பண்ணார், அப்படி கீழே வரும்போது அவர் பல பல தரிசனங்கள் மதங்கள் எல்லாம் மாறி கீழே வந்து பெரிய நம்பிகள் சாந்தும் தகுமே அப்படின்னு கேட்டார். பூசும் சாந்தும் தகுமே, சந்தனம் பெருமாளுக்கல்லால் வேற யாருக்கா தகுமேன்னு சொன்னோம்னா இல்லை இல்லை இல்லைன்னு ஓடி வந்து இவர் வந்துட்டார், சந்நியாசாசிரமம் மேற்கொண்டார். இந்த கோவிந்தருக்கு இட்ட பெயர் தான் எம்பார் அப்படின்னு பேர். இந்த எம்பாரோடு ராமானுஜர் தீர்த்தமாடுவதற்கு ஏதோ கரைக்கு போயிருக்கார். போயிட்டு வரும்போது ராமானுஜர் கிடுகிடு நடந்து வந்தா திரும்பி பார்த்தா எம்பாரை காணோம். இங்கேயோ பார்த்தா தூரக்க எம்பார் என்னவோ பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு பாம்பு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு இவர். ஐயோ இது என்னது, பாம்பு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இவனுக்கு இந்த பம்பெல்லாம் இந்த எம்பாருக்கு? ஒழுங்கா ஆசிரமத்துக்கு வரதை விட்டுட்டு எம்பார் ஏதோ பேசிட்டு வந்தார். பாஷ்யக்காரர் கேட்டாராம், ஏண்டா என்ன செய்து கொண்டிருந்தீர் அந்த அரவத்தோடு? இல்லே, அந்த அரவத்துக்கு நாவில் ஒரு முள் இருந்தது. அந்த பாம்பு வந்து வாயை திறந்து என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருந்தது, முள்ளை எடுத்துத்தானு. அது கடிக்குமோ கடிக்காதோன்னு கூட நான் யோசிக்கிறேன். அது தவிச்சுன்னு இருந்ததே, என்னால் அதை பார்க்க முடியல. அதனால அது என் நாக்கில் பட்டு வஸ்திரத்தை என் கையில் சுத்தி கொண்டு, ஏன்னா அது நம்ம ராமானுஜரே ஆதிசேஷனுடைய அபராவதாரம் தானே, அரவணையாய், அதனால அந்த முள்ளை எடுத்தேன் சுவாமி, அதனால கொஞ்சம் நாழியா எடுத்துனாராம். பாஷ்யக்காரருக்கு கண்ணில் தண்ணியா, விஷத்தோடு இருக்குன்னு தெரிஞ்சுண்டும் நீ அதுக்கு கைங்கரியம் பண்றியே, எப்பேற்பட்டவனப்பா எம்பார் நீ அப்படிங்கிற சம்பவத்தை நினைச்ச திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, வாயிற் கையிட்டேனோ எம்பாரை போலே. எம்பார் மாதிரி தைரியமா கருணையோட பாம்பு வாயில நான் கைய விட்டேனா? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கான்னு அந்த பெண் கேட்டா. அடுத்தது, தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. ராமானுஜருடைய சத்சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர். இந்த பராசர பட்டர் நல்ல பாவம், அவருக்கு சின்ன வயசுலேயே நோவு வந்துருத்து, ரொம்ப பரமஜானி அவர். அவருடைய கிரந்தங்கள்லாம் சாதாரணமான இது கிடையாது. அஷ்டஸ்லோகி என்ன, ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்ன, ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் என்ன, விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணம் என்ன, லக்ஷ்மி விவாக நாடகம் என்ன, கைஷீக புராண வியாக்கியானம் என்ன மாதிரி கிரந்தங்கள் அமைச்சிருக்கார். அந்த பராசர பட்டர் பெருமாளை சேவிக்கணும்னு, ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ஏதாவது ஒரு புறப்பாடு இருந்துட்டே இருக்கும். பெருமாள் புறப்பாடு வரும்போது ஊர் மக்கள்ல கூட்டமா வந்துருவா, அப்படியே திரளா வந்துருவா. அந்த தோளுக்கினியான் நகரத்துக்கே இடம் இருக்காது. அதனால அந்த காலத்தை 2 பேரை ஏற்பாடு பண்ணி வச்சாராம் ராஜா. என்னன்னா கையில ஒரு சாட்டையை கொடுத்துருப்பா, இப்படி சாட்டையால அடிச்சுட்டே வர்றார், போங்க 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 சேவிச்சாச்சு போங்க அந்த பக்கம் போங்க
அடிச்சுட்டே வருவார். 2 கையில பெல்ட்டு அடிச்சுட்டே வரார். பாவம் பராசர பட்டர் முடியாம அந்த போய் பெருமாளை சேவிச்சார். சேவிக்கும் போது என்ன ஆயிடுத்து, அவர் தோல்ல அந்த பெல்ட் பட்டுடுத்து. நம்ம பராசர பட்டருடைய சிஷ்யர்கள்லாம் நிப்பாளா, எங்க தலைவரை அடித்து விட்டாய். தலைவரை கவனிருப்பார். இந்த தொண்டர்கள் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த தொண்டர்கள்லாம் போய் எங்கள் தலைவரை அடித்து விட்டீர், இது கூடாது. பராசர பட்டர், இங்க வாங்கோயா வாங்கி, எதுக்கு சண்டை போடுறீர் அந்த பெல்ட்காரனோட போய்? இல்ல, உண்மை அடித்து விட்டார். அவன் அவனுடைய டியூட்டியை பண்றான். அவனுக்கு கொடுத்த டியூட்டி சாட்டையால் அடிக்கணும். அது பட்டரா இருந்தானே யாரா இருந்தானே அடிப்பான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன, நீங்க என்ன தப்பு பண்ணீர் பட்டரை? அவன் அடிக்கும் போது இன்னொரு தோள் காமிக்காம விட்டுட்டேன். ஒரு தோல் அடிச்சான், இன்னொரு தோளை நான் காண்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா. தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. பராசர பட்டர் மாதிரி இன்னொரு தோல் காண்பித்தேனா சுவாமி, அதனால இந்த திருக்கோளூர்ல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைனாலாம். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. இந்த பராசர பட்டர்னு சொன்னேன் பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைகளோட விளையாடிட்டு ஏதோ லகோரி கிகோரி எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய வித்வான் சர்வஜ்ஞ பட்டர்னு பேர். அந்த சர்வஜ்ஞ பட்டர் அவர் பல்லக்குல வந்துட்டு இருக்காரு. சிஷ்யர்கள்ல ஹோ ஹூ ஹோ ஹூ வந்துட்டு இருக்கா. அந்த ராஜாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் லகோரி விளையாடிட்டு இருக்கு. இந்த குழந்தை முன்னாடி ஓடிடுத்து, பல்லக்கு நின்றுடுத்து. உடனே சர்வஜ்ஞ பட்டர் இறங்கினாராம். இறங்கினோடனே இப்படி சுத்தி முத்தி அப்படியே அந்த ஸ்ரீரங்கத்தை பார்க்குறாரு. இந்த ஊர்ல இருக்க வித்வான் எல்லாம் நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படி பாரு. அந்த கர்வத்தோட அப்படி சுத்தி கித்தி பார்த்தார். கீழே அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தை இப்படியும் அப்படியும் விளையாடிட்டு இருக்கு. அது வந்தது. அதை பார்த்த உடனே, என்ன உன் பேரு? பராசரன். பெரிய ஒரு மேதாவி இருக்கார். அவர் நம்ம ராமருக்காக சண்டை போட்டவர் இருக்கார். அவர் ஒரு பராசரன். அதான் இந்த பேரை வச்சாலே நல்லவாடா தான் இருக்கா பாருங்க. அதனால அந்த பராசரன் ஒருத்தர். பராசரன் சொல்லிட்டு, நான் பராசரன் அப்படின்னு கொடுத்து பராசரன் சொன்ன உடனே இவர் என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஆமா. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க, நீங்க பதில் சொல்வேளா? இவர் ஏதோ மகாவித்வானோடலாம் கேள்வி வாதம் பண்றதுக்கு வந்திருக்க. தமா துண்டு ஒரு குழந்தை கூட இருக்க சிஷ்யாலாம் பார்க்குறா. என்னடா, எங்க ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர், நீ அவரை போய் கேள்வி கேட்டுருவியா? அது கையில இப்படி மூடி வச்சிருந்து, என் கையில மண் இருக்கு, எவ்வளவு மண் இருக்குன்னு சொல்லுங்கோ. இவர் அது எவ்வளவு மண் இருக்கு என்று கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? அது எவ்வளவு மண் என்று எப்படி தெரியும் எனக்கு? ஐய, கைப்பிடி மண் இருக்கு சொல்ல தெரியலையா? அப்போ அந்த சர்வஜ்ஞ பட்டர் வியந்தாராம். நீ யாருப்பா? நீ முதல்ல சொல்லு பராசரா, நீ யார்? உன் சர்நேம் என்ன? எங்க அப்பா பேரு கூரத்தாழ்வான். நான் கிளம்பி போயிடுறேன். கிளம்பி போயிட்டாராம் அவர். அப்போ இந்த குழந்தை அவர்கிட்ட பேசுற விதத்தை பார்த்து, என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. பேசுற விதத்தை பார்த்துட்டு பிள்ளவுரங்காவல்லிதாசருடைய பத்னி பொன்னாச்சியார் கிடுகிடு கிடுகிடுன்னு குழந்தை இழுத்துண்டே அந்த குரத்தாழ்வானுடைய பத்னி கிட்ட விட்டாளாம். பிடி உன் பிள்ளைய, ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான், ஊர்கண்ணே பட்டுன்னு இருந்தது, அவனுக்கு பிடி, சுத்தி போடு, வெளியிலேயே விடாத, எச்சில் கண் எச்சில் படும், ஜாகிரதையா இந்த குழந்தைய பார்த்துக்கோனாராம். அந்த பராசர பட்டர் பிற்காலத்துல மகாவித்வானான பிறகு மேலக்கோட்டையில வேதாந்தின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். மகாவித்வான். ஆனா அவர் வேதாந்தி, விசிஷ்டாத்வைதத்தை சார்ந்தவர் அல்லர். அவரை எப்படியாவது சம்பிரதாயத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வேத இதிகாச புராண ஆகமங்கள்லேந்து சான்று கொடுத்து அவரை வாதத்துக்கு அழைத்து திருநெடுந்தாண்டக பாசுரங்களையும் மனதில் கொண்டு அவரை வாதத்துல ஜெயிச்சார். அந்த திருந்தி வந்த சிஷ்யருக்கு தான் நஞ்சீயர் என்று பெயர். அப்போ வாதத்தில் வென்றேனோ, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. வாக்கினால் வென்றேனோ, இங்க பராசர பட்டர் பேசுற மாதிரி எனக்கு சாமர்த்தியம் இருக்கா? இருந்திருந்தா நான் திருக்கோளூர்ல இருந்திருக்கலாம், அதுதான் இல்லையே, அதனால நான் கிளம்பி போறேன். ஆளா இன்னும் எவ்வளவுமா ரகசியங்கள் சொல்ல போறேன் ராமானுஜர் கேட்டாராம். இன்னும் 5 நிமிஷத்துல 2 ரகசியங்கள் சொல்லிவிடுறேன் நாளாம் பெண் பிள்ளை. அதனால குடை முதலானதானேனோ அனந்தாழ்வான் போலே. அனந்தாழ்வான் போலே சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீள்குடலுள் என்று மணையாம், புல்குமணையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலு கரவு. ஒன்று எவ்வளவு கைங்கரியம் பண்றது பாருங்க. இப்ப பெருமாள் உட்காரணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோ, சீட் வேணும் இல்லையா? எல்லாரும் இப்ப சபாக்களுக்கெல்லாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பா. ஐயோ, அங்க உட்காரவே முடியாது.
இங்கே சாயவே முடியாது, இங்கே காலை நீட்டிக்கவே முடியாது. இப்போ பெருமாள் நினைச்சார்னு வச்சுங்கோ, ஆதிசேஷன் தன்னை சுத்திப்பார், ஆசனம் ஆயிடுவார். இப்போ சில ஆசனங்கள்லாம் வீடுல இருக்கு, நீங்க பட்டன் அழுத்தினீங்கன்னா அதுவே காலை அப்படி நீட்டிண்டு மேலே போய் கண்டவாற்றால் தனதே உலக அப்படி போகும். அது மாதிரி ஆதிசேஷன் என்ன பண்ணுவார்னா காயிலா சுத்தின்னு இருக்காரா, பெருமாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய ரவுண்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கிப்பார். அப்போ உங்களுக்கு இப்படி 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 இருக்கிறதுக்கு பதிலாக ஆதிசேஷன் இப்படி இப்படி இப்படி, அப்ப காலை நீட்டிக்க முடியும் பாருங்க. அதனால இட்டுப்பார். எங்க ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல, கோடுபளேன்னு ஒரு பக்ஷணம் பண்ணுவா, கேட்டிருக்கீங்களா? கோடுபளே, பளே ಅಂದ್ರೆ வளை, கோடுபளே கோடா இருக்கும். அதில் கடையிலெல்லாம் போனேன்னா அந்த கோடுபளே, ஐயங்கார் பேக்கரின்னு பெங்களூர்ல உண்டு, வைஷ்ணவாலே நடத்தின பேக்கரி. அதுல ஒரு சுத்து இருக்கும் கோடுபளைக்கு, இப்படி இருக்கும். எங்காத்துல எங்க பாட்டி என்ன பண்ணிடுவோம்னா, நாங்கள் நிறைய பேர் இருப்போம், இத்தனை பேருக்கும் ஒரு சுத்து இருக்கப்படாதுன்னு ஒரு 6 சுத்து சுத்திடுவோம் அந்த கோடுபளைக்கு. அது பளையல்கள், பளைய அல்ல, ஏகவச்சனா அல்ல, இவ்வளோ பெருசா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆதிசேஷன் தன்னை ஆக்கிப்பார், சீட்டா ஆக்கிக்கணும்னா பெருசாக்கிப்பார். இப்போ பெருமாளை படுத்துக்கணும்னு நினைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்னொரு விதமா ஓவலா சுத்தி பெருமாளுக்கு படுக்கை ஆயிடுவார். பெருமாள் ரொம்ப குளிர்றதோ, ரொம்ப குளிர்றதே ஆதிசேஷா, ஐ திங்க் த வெதர் இஸ் சேஞ்சிங் தீஸ் டேஸ் ஆதிசேஷ், இட் இஸ் கெட்டிங் வெரி கோல்ட் அப்படின்னா பாம்போனோ தோல் உரியும், அந்த தோலே அவருக்கு போர்வை ஆயிடுறது. அப்படியே சில பேர் என்ன சொல்றா, யோகா சாஸ்திரத்தை தலகாணி இல்லாம படுத்துண்டாதான் நன்னா இருக்குங்கிறா, வெறும் தரையில படுத்துவா. சில பேர் ஐயோ என்ன வலிச்சுட்டு போட்டேன், எனக்கு தலகாணி இல்லைன்னா தூக்கம் வராது. இப்போ ஆதிசேஷன் கிட்ட எங்க போய் டன்லப் எங்க போவார்? ஆதிசேஷன் காத்த உள்ள வாங்கிட்டு ஒரு இடத்துல தன்னை வளைச்சுப்புறான், அந்த வளைவு தான் அவருக்கு தலையணையாம். ஆச்சா, ஆதிசேஷன் விளவிளேன்னு இருப்பார், வெள்ளை அணைமேவின்னர் குலசேகர ஆழ்வார், ஒயிட்டா இருப்பார். பெருமாள் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட், செஸ் போர்ட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு பிரிட்ஜை பெயிண்ட் அடிச்சா பாருங்க, செஸ் போர்ட் மாதிரி, அந்த மாதிரி இருப்பார் பெருமாள். அவர் வெள்ளை, ஆதிசேஷன் வெள்ளை, இவர் கருப்பு. இப்போ இந்த பக்தர்கள்லாம் வரா, இப்போ கருப்பா இருக்கார் பெருமாள், எப்படி கண்டுபிடிப்பா இந்த இடத்துல தான் பெருமாள் இருக்காருன்னு? டார்ச் வேணும். அப்போ ஆதிசேஷனுடைய ஒவ்வொரு பனாமண்டலத்திலும் மாணிக்கத்தை ஒத்த கண் இருக்கா, 2000 கண்ணின் மாணிக்கத்தை ஒத்த கண் வெளிச்சத்தால பெருமாளை காட்டி கொடுப்பான். டார்ச்சும் அவர். பெருமாளுக்கு வேர்க்கிறது, முன்னாடி குளிரிது. இன்னும் பாருங்க, இப்போ டிசம்பர் மாதிரி இருக்கு, ஜனவரி மாதிரி இருக்கு, திரும்பி பார்க்கறதுக்குள்ள மார்ச் வந்துடும். அப்படி கொஞ்சமான மாதத்தில் கூழறாம் கலரி வடாம் போட்டு, மே வரும்போது நம்மளே வடாம் ஆயிடுவோம். மார்ச்சில் வடாம் பண்ணுவோம், மேலே நம்ம வடாம் ஆயிடுவோம். அதனால இப்படி எல்லாம் பண்ணி பண்றதுக்குள்ள சூடு. பெருமாளுக்கு காத்து வேணும் போல இருக்கு. ஆதிசேஷன் தன் 1000 நாக்குகளை வெள்ளே இட்டு ஆட்டுவரான் ஃபேன். ஆச்சா, பெருமாள் நடக்கணுங்கிறார். நடக்கணுங்கச்ச பெருமாளுக்கு மரவடி வேணும். கல்லும் முள்ளும் குத்தி விடுத்துனா என்ன ஆயிடும், அந்த ஆதிசேஷன் உடைய டெய்ல் எண்டாகும் போது அதை வளைச்சு 8 மாதிரி ஆக்கிடுவார். இந்த லைசன்ஸ் வாங்கறதுக்கு ஒன்று போடும் பாவா, லைசன்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல கவர்மெண்ட்ல இருக்கவாள்ல இந்த சாங்ஷன் கொடுக்குறவா அத்தனை பேருக்கும் சமாஷணம் இருக்கு. ஏன்னா 8 போடுங்கிறா, 8ங்கிறது அஷ்டாட்சரமும். அதனால அவளுக்கு தெரியுது. வேற ஏதாவது நம்பர் சொல்றாளோ, 6 போடு, 7 போடு, 12 போடு, துவாதசாட்சரி இருக்கு, ஒண்ணு இல்லை. அவளுக்கு தெரியும், ஓமிதி வியாகரே தமஹதி பశ్చాத் நாராயணாயே உபரிஷ்டாத். இந்த 8 ஒழுங்கா போட்டாதான் இவன் இங்க இருக்க முடியும், இல்லைன்னா எட்டாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. பரம வைஷ்ணவ வாழலாம். அதனால அவருக்கு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணாதான் அவரும் கொடுப்பார் பாருங்க. சம்பாவனை பண்ணாதான் அந்த 8 போட்டு கிடைக்கும். அதனால அது ரொம்ப கிரமமா நடக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இந்த இடத்துல 8, இப்ப ஆதிசேஷனுடைய வால் இப்படி வளைஞ்சு 8 ஆக்கிக்கும். பெருமாள் ஒரு ஓட்டை இன்னொரு ஓட்டைக்குள்ள கால் விடுவர், அதுதான் மரவடி. அதோட நடப்பார். பின்னாடி கொடையோட வருது, கொடை அட்டாச்சா இருக்கு அந்த காலில் இருக்கக்கூடிய மரவடி. அமரணம் நினைச்சா ஆசனம், படுக்கணும் நினைச்சா படுக்கை, தலையணை, போர்வை, விசிறி, வெளிச்சம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் அணையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலு கரவு. அதாவது மல்டி டாஸ்கிங் இருக்கு இல்லையா. நீங்க யாராவது ஒருத்தர் போய் பிளம்பர் கிட்ட போய் கேளுங்க, சுவாமி இது பண்ண, அது என் ஜாப் இல்லை சார், எலக்ட்ரீஷியன் பார்த்துப்பாரு. எலக்ட்ரீஷியன் கேளுங்க, சார் இதுலலாம் இந்த வாட்ஸ்லாம் டீல் பண்ண மாட்டேன், யூ டு கோ டு ஸ்பெஷலைஸ் பர்சன். இப்போ டாக்டர்ஸே அப்படி ஆயிட்டா. பெரியவாள்லாம் இங்கே இருக்க ஒரு வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பலவிதமான நிறத்தில் மாத்திரைகள் வச்சுருப்பார், மாத்திராவலம்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருவார்.
இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா ஹீஸ் அ ஃபிசிஷியன், கோ டு அ கன்சல்டன்ட் அப்படிங்க. சரி, கன்சல்டிங் டாக்டர் ஃபிசிஷியன் கிட்ட போனால் அவர் சொல்ல, நோ ஐ திங்க் யூ மே ஹாவ் டு கோ டு அன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு ஒருத்தர்கிட்ட போகிறோம். அப்படின்னா ஒரு வியாதின்னு போனால் எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறா. பெருமாளுக்கு ஆதிசேஷன் அப்படி இல்லை, படுக்கையும் அவரே, பாட்டும் நானே, பாவம் நானேங்கிற மாதிரி அவரே படுக்கை எல்லாமாவும் ஆயிடுறார். அவர் வந்து கட்டிப்பொன் போலாம் அனந்தாழ்வான்னு வியாக்கியானம் பண்றார். கட்டிப்பொன், நீங்கள் ஆற்றுல வந்து கோல்டு பிஸ்கெட் வச்சுட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு உங்கள் பொண்ணு ஒட்டியானோன்னு கேட்போம், அதை ஒட்டியானமாக்கிடலாம். நாளைக்கு உங்கள் பேத்தி எனக்கு ஒட்டியானம் வேணாம், வங்கி வேணும், அதில் ரொம்ப நல்லா குந்தவை ரொம்ப அழகாக போட்டுட்டு இருந்தா அதை நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு வங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா வங்கி ஒன்று போட்டுக்கலாம். ஏதாவது கட்டிப்பொன்னாக இருந்தால் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆதிசேஷன் கட்டிப்பொன் போலே, அவர் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாமா. அது அனந்தாழ்வானா. இன்னொரு அனந்தாழ்வான் இருந்தார், அனந்தான் பிள்ளைன்னு ராமானுஜருடைய சிஷ்யர். ராமானுஜர் என்ன பண்ணாராம், தன்னுடைய காலகட்டத்தில் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், காலக்ஷேமம் எடுத்துட்டு இருக்கார். திருமலை பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமான்னு கேட்டபோது அவருக்கு ஞாபகம் வந்துடுதா, ஐயோ திருப்பதிக்கு போறதுக்கு ஆளே இல்லையே, ஆரேனும் இந்த கோஷ்டியில் திருப்பதி செல்வீர்களோ. இப்போ பொதுவாக யாராவது நம்மளை இந்த மாதிரி கேட்டான்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சாமர்த்தியமா சுத்தி பார்ப்போம். யாராவது ஏதாவது ஒன்று கொடுக்குறேல அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கும், ஐயோ நம்மக்கிட்ட கேட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்ப்போம். அப்படின்னா என்ன சொல்கிறவரே என்னை பார்க்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அதுதானே அர்த்தம். ஏதாவது பேனா இருக்கான்னு கேட்டால் நம்மக்கிட்ட பேனா இருக்குது, ஆனால் பேனாக்கு என்ன ஒரு துரதிருஷ்டம்னா நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ திரும்பி கொடுக்கவே மாட்டார். பல பேர் வந்து இந்த பேனாவே கொடுக்க மாட்டார். பேனா இருக்கான்னு கேட்டால் அவர் பேனா கேட்குறார், இவகிட்ட இருக்கும், அவர் பேனா கேட்குறார். திருப்பந்துருத்தி வார்த்தை சாமர்த்தியம் ப்ரூவ் பண்ணுறார் அவர். அதனால் அந்த கோஷ்டியில் ராமானுஜர் கேட்டாராம், திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஆள் உண்டோ. சுத்திக்கித்தி எல்லாரும் பார்க்குறா. ஒருவன் சொன்னான், அடியேன் உள்ளேன், இந்த கோஷ்டியில் நீதான் ஆண் பிள்ளையோ, அதனால அந்த ஆண் பிள்ளை நீதானோ. அனந்தான் பிள்ளை என்கின்ற பெயரோடு அனந்தாழ்வான் சென்றார். எப்படி பாஷ்யக்காரருக்கு இவர் சென்றாரோ, எப்படி பெருமாளுக்கு ஆதிசேஷன் இருந்தாரோ அப்படியா நான் இருக்கேன். குடை முதலானதானேனோ அனந்தாழ்வான் போல நானேனா. கடைசியா சொல்றா அந்த பெண் பிள்ளை, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யர், ஆந்திரப்பூர்ணர்னு பேர் அவருக்கு. ராமானுஜர் தான் ஆச்சாரியன் தான் எல்லாம்னு இருந்தார். எந்த அளவுக்கு ஆச்சாரியனா இருந்தார்னா, ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வீதி புறப்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வாசலுக்கு வந்துருவார். ஸ்ரீரங்கத்தில் நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். என்ன ஒன்றும் ஆடியன்ஸே இருக்க மாட்டா. நான் யோசிச்சேன், இந்த ஊரில் இவ்வளோ ஆஸ்திகர்கள் இருக்காளே, ஆடியன்ஸே இல்லையே, நம்ம உபன்யாசம் அவ்வளோ மோசமாக சொல்கிறோமா, யாருமே வருதில்லை. மெட்ராஸ்னா திரண்டு வருவா, இங்கே யாருமே வரலன்னா. நான் உபன்யாசம் சொல்லி முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் வந்து சொல்லுவார், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப. நீங்கள் எப்போ கேட்டேள் வரவே இல்லையே. அந்த ஊரில் என்னென்னா, இப்போ கோரத மூலையில் சொல்கிறேன்னு வச்சுங்கோ, இங்கே வந்து சித்திரவீதி, வடக்கு சித்திரவீதி, கிழக்கு சித்திரவீதி சேர்றதுன்னு வச்சுக்கோ. கோரத மூலையில் உட்காந்து சொல்கிறேன்னு வச்சுங்கோ, அவா வீட்டு வாசலே உட்காந்து கூட்டுருவா. மைக்கு எல்லா பக்கமும் போயிடும். திண்ணையில் வருவா. இப்போ தான் ஆற்றுல வந்து ஒரு வெத்த குழம்பு கொதிச்சுட்டு உள்ளே வந்திருக்கோம், அப்படி கையெல்லாம் தொடச்சுட்டு நம்ம வெளியில் வாசலில் வந்து உட்காந்துட்டு ஏதோ பேசுகிற அப்படின்னு கேட்டுருப்பா. கேட்டுட்டு 1.5 மணி நேரம். ஏன்னா இப்போ ஆற்றுல தளிகை பண்ணி வச்சுட்டு வருது எப்படி, பண்ணிண்டே கேட்குறது எப்படி இல்லையா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வெத்த குழம்பே ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வெத்த குழம்பு அப்பப்போ வாப்பா. ஏன்னா கடைசியாக அதை நடுக்குதி வந்த உடனே இறக்கி வச்சுட்டு அது கொஞ்சம் சமனமான உடனே அப்புறம் சாதத்தை பொங்க வச்சுட்டு இதெல்லாம் வரணும். அதனால் வந்து கோரத்த மூலையில் கேட்க வேண்டாம், வீட்டு வாசல்லையே இருந்தபடி கேட்கலாம்னு இருப்பா. அதனால் அங்கே புறப்பாடுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, என்ன காரியம் இருக்கா டப் டப் டப்புன்னு போட்டு பெருமாள் வாசல் வந்துடும். ஏன்னா பெருமாள் அங்கே ஏழின்னு இருப்பார், அப்படியே ஆச்சரியமாக ஏழின்னு இருப்பார். பெருமாள் தண்டை சமர்ப்பிச்சுட்டு கீழே சேவிச்சுட்டு அவருக்கு ஏதாவது உபகாரங்கள் சமர்ப்பித்து விட்டு அப்படியே போவா, உள்ளே போயிடுவா. அவ்வளோதான் காரியம் பார்த்துட்டுப்பா. கோவிலுக்கு போறதுன்னு இல்லை, ஏன்னா அவள் கோவிலுக்குள்ள தானே இருக்கா. ஸ்ரீரங்கம் உள்ள கோவில் இல்லை, ஊர் கோவிலுக்குள்ள இருக்கு. வருவா, சேவிப்பா, உள்ள போயிடுவா. அதனால புறப்பாடு ஆயின்னு இருக்கு. நான் சொல்றது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி புறப்பாடு ஆயிட்டு இருக்கு. நம்பெருமாள் வீதியில ஏழின்னு இருக்கார். எல்லா வீட்டு வாசல்லேருந்து எல்லாரும் வந்துட்டா உபகாரங்கள் எடுத்துட்டு. ராமானுஜர் மடமோ கேட்க வேண்டாம், ஆத்தானா சிஷ்யர்களோ வெளில வந்துட்டா ஓன்னு வேத கோஷம் அது இது நடக்கிறது. ஒரே ஒரு ஆள் வரல, இந்த ஆந்திரப்பூர்ணர்னு வடுக நம்பி வரல. வெளியில வந்தவாள்லாம், ஆந்திரப்பூர்ண வடுகா வாடா வெளில, பெருமாள் ஏழின்னு இருக்கார். வருவேன், இங்க பாலை கொதிக்க விட்டுருக்கேன், அது பொங்கிடுமோன்னு பயமா இருக்கு. அது பரவாயில்லடா, பெருமாள் வரார்.
நானும் இது என் பெருமாளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். உன் பெருமாளா? ஆமா, ராமானுஜருக்கு பண்ணிட்டு இருக்கேன். பெருமாள் வராருடா. நீங்க பெருமாளை பார்த்துக்குங்கோ, நான் என் ஆச்சாரியனை பார்த்துக்கிறேன்னாராம். இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. பெருமாளை விட எனக்கு வசத்தி எங்க ராமானுஜர் ஆச்சாரியன்னு இருந்தாரே, அந்த வடுக நம்பிகள் மாதிரி ஆச்சாரிய பக்தி எனக்கு இருக்கா அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்டாராம். இது சேர்த்து சொல்லிடுறேன். உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே, இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, வாயிற்கையிட்டேனோ எம்பாரை போலே, தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே, வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே, குடை முதலதானேனோ அனந்தாழ்வானை போலே, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. 11 ரகசியங்கள் ஆழ்வார்களை இட்டு திருவான்மியூர்ல சொன்னேன். 16 ரகசியங்கள் ஆச்சாரியர்களை முன்னிட்டு பார்த்தசாரதி சுவாமி சபால மயிலையில சொல்லியிருக்கேன். விஞ்சிய 54 ரகசியங்கள் 3 நாட்களாக டிசம்பர் 28, 29, 30 சாயங்காலம் 6 மணிக்கு அம்மஞ்சிக்கரையில் ஐயாவு மஹாலில் சொல்கிறேன். சுவாமி அவ்வளவு தூரம் வருது, கஷ்டமாச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாம் அபிநவ சஞ்சயாச்சாரியராக இருக்கக்கூடிய செல்லா வீடியோஸ் மூலமாக இதை நான் யூடியூப்பில் கொண்டு சேர்த்துருவேன். ஏன்னா எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. நம்ம என்ன சௌபரியா எல்லா இடத்துலையும் பரவறதுக்கு? அதனால் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ஒரு பெரிய விஷயத்தை டெக்னாலஜி கொண்டு சேர்க்கறது. ஆஸ் யூஷுவல் நான் முதல்லையே சொன்ன மாதிரி பார்த்தசாரதி சுவாமி சபாவுக்கு அடியேன் ரொம்ப கிருத்தஜதை தெரிவித்து, ஒரு வீக் டே நீங்கள் ஸ்ட்ராங்காகிட்டீர்கள். காலங்கார்த்தால் எத்தனை பேர் இளைஞர்கள் பெரியோர்கள் என்று வந்திருக்கள். ஏன்னா 10 மணிக்கு இத்தனை பேர் வந்திருக்கள், 12 மணி வரைக்கும் இருக்கணும். இவரோ நீட்டின்ண்டே போகிறார், சூளுறவு கொண்டேனோ அதை கொண்டேனோ இதை கொண்டேனோன்னு சொல்லிகிட்டே போகிறார். எப்போ முடிப்பர்னு இல்லாமல் ஒரே பேச்சு. இப்போ பாட்டான நடுவில் ஒரு ராகத்தை பாடுவா, கிடுகிடுன்னு ஒரு நிரவல் பண்ணிவிடுவா, ஒரு ஜூ புஜூ சேரி நியாயமா, அப்புறம் பாடிட்டு ஒரு ஆலாபனம் வரும். அதான் ஒன்று திரும்பி ஒரு வேகமாக ஒன்றும் விடஜால தூர மனசு விடஜால தூர ஒரு பாடி இதெல்லாம். இவர் ஒரே குரலை சூருறவு கொண்டேனோ அவனை பிடித்தேனோ இவரை பிடித்தேனோன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்க. நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்னா இட் ஜஸ்ட் ஷோஸ், சிம்பிளி ஷோஸ் ஹவு மச் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஹேஸ் அட்ராக்டட் யூ ஆல் டு தட் லிட்டில் கேர்ள். இன்னைக்கு யாரு நமக்கு டாபிக்கு? 4 வயசு பொண்ணுன்னு, 4 வயசு 4-year-old கேர்ள் has attracted us. அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அவள் சொன்ன வார்த்தையை ஸ்ரவணித்த சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானாருக்கு பல்லாண்டு பாடி, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பாகவதோத்தமர்களுக்கும் பல்லாண்டு பாடி. அங்கே ஆச்சரியமாக கேன்டீனில் தளிகை பண்ணி வச்சுருக்கார். ரொம்ப நல்ல மெனுலாம் போட்டிருக்கார், போர்டிலலாம் அழகாக. அதுவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம விட்டா நம்மளே சாப்பிட்றதுக்குனே நான் வந்துடுவேன் கேட்கறதெல்லாம். அப்புறம் ஆனால் இதையும் மீறின்னு நீங்கள் கேட்குறேள் பாருங்கோ, அதுதான் உங்ககிட்ட அந்த மெனுவையும் மீறி நீங்கள் கேட்குறேள்னா இப்போ கேட்டாச்சு போய் சாப்பிட்ருங்கோ என்று சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேபியः சுபம் அஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நமஸ்காரம்.